திருப்பூர் மாவட்டம் பயனாளிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் உள்ளே வந்து இருக்கையில் அமரும்படி அன்புடன் மரியாதைக்கும் உரிய பல்லடம் பெருந்தலைவர்களையும் மதிப்பிற்குரிய பல்லடம் ஒன்றிய குழு பெருந்தலைவர்களையும் மதிப்பிற்குரிய மாவட்ட ஊராட்சி உறுப்பினர்கள் மற்றும் கேத்தன வருக என வரவேற்கிறேன். அனைவரையும் வருக என வரவேற்கிறேன். இவ்விழாவில் நலத்திட்ட உதவிகளை பெற வந்திருக்கும் பயணிகள் என வரவேற்கிறேன். இங்கு வருவதற்கும் இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. உங்களுக்கெல்லாம் தெரியும். நீங்கள் எல்லாரும் மாவட்ட ஆட்சித்தலைவரை அங்கே சந்தித்து வாரம் ஒரு முறை உங்களுடைய மனுக்களை தரலாம். உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றி தரப்படும். எடுத்துச் சொல்ல வேண்டும். அது ஒரு நல்ல நோக்கத்தில் தான் இது போன்ற மனுநீதி நாள் திட்டங்கள் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அளவிலான நலத்திட்டங்கள் இங்கே வழங்கப்பட உள்ளது. கிட்டத்தட்ட இந்த ஊராட்சியை பொறுத்தவரையில் ஒரு தன்னிறைவு பெற்ற ஒரு ஊராட்சி என்றே நாம் சொல்லலாம். நம்ம இங்கே பேசிய நமது மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் ஊராட்சி மாவட்ட ஊராட்சி தலைவர்களும் ஏற்கனவே இங்கே எடுத்துரைத்தார்கள். அந்த ஊராட்சியை பற்றி நன்றாக சொன்னார்கள். அதில் எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ற முறையில் ஒவ்வொரு பஞ்சாயத்தினுடைய செயல்பாடுகளை நான் நன்கு அறிந்தவன் என்ற முறையிலும் இந்த ஊராட்சியை பொறுத்தவரையில் இந்த ஊராட்சியில் சென்ற ஆண்டு மட்டும் 314 பணிகள் இங்கே நடைபெற்றுள்ளது. அதனுடைய மதிப்பு மட்டும் 1,05,24,000 ரூபாய். இது என்னவென்றால் அதில் தனிநபர் இல்ல கழிப்பறை மட்டும் 258 கழிப்பறைகள் தானே என்று நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். கழிப்பறைகள் தான் நமக்கு நோய் நொடி இல்லாமல் சுகாதாரமாக நம்ம வாழ வேண்டும் என்றால் இந்த கழிப்பறைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தனது தலைமீது எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு வீடுகளிலும் அந்த தனிநபர் கழிப்பறையை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் மக்கள் நோய் நொடியின்றி வாழ வேண்டும், கிராமம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல அடிப்படையில் அவர் கிராமத்துக்காக கிட்டத்தட்ட 258 பேர்களுக்கு பயனாளிகளை தேர்வு செய்து அதுக்குண்டான உத்தரவை பெற்றிருக்கின்றார் என்றால் அந்த பாராட்டுகள் தலைவருக்கு அந்த பாராட்டுதல் உரித்தாக. இது மாதிரி நிறைய பணிகள் நடந்திருக்குது. இங்க பாத்தீங்கன்னா இந்திரா நினைவு குடியிருப்பு திட்டத்தில் கிட்டத்தட்ட 22 பணிகள் 26,40,000 லெவலில் நடந்திருக்குது. சூரிய மின்சக்தியினுடைய பசுமை வீடுகளில் ஒரு 6 பயனாளிகளுக்கு 12,60,000 நடந்திருக்குது. இது மாதிரி நிறைய பணிகள் நிறைய டைம் எடுக்குது. ஒரு தடவை நான் இங்கே அம்மா திட்டத்துக்காக வந்திருந்தேன். அந்த டயத்தில் கூட இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் நானும் எம்எல்ஏ மாவட்ட ஊராட்சி குழு தலைவர்லாம் இருக்கும்போது நாங்கள் ரொம்ப ஒரு குடும்பத்தில் ஒரு வீட்டில் 4 குடும்பங்களாக இருந்துக்கிட்டு இருக்கோம், 3 குடும்பங்களாக இருந்துகிட்டு இருக்கோம். எங்களுக்கு இம்மீடியட்டாக எங்களுக்கு வீட்டுமனை பட்டாக்கள் கொடுக்கணும்னு அப்படின்னு வலியுறுத்தினாங்க. ஸோ இம்மீடியட்டாக அந்த அம்மா திட்டம் முடித்த உடனே நாங்கள் எல்லாரும் பேரங்கி மேடு பக்கம் அங்கே மேலே போனோம், அந்த இடத்த பார்த்தோம்.
ஸோ அது பார்க்கும்போது கொஞ்சம் குண்டு முழியுமாக இருந்தது. அப்போ இதில் இவ்வளோ பேருக்கு கொடுக்கணும்னா நிறைய கிட்டத்தட்ட 200 பேருக்கு கொடுக்க வேண்டியது இருக்குமே எப்படின்னு சொல்லும்போது அதுக்கு முன்னுதாரணமாக அவர் அந்த குழிகளெல்லாம் நிரப்பணும்னா அதை நான் நிரப்பி கொடுக்கணுன்னு அந்த ஊராட்சி மன்ற தலைவர் அவர் பொறுப்பேற்றது தான் பெரிய ஒரு எனக்கு சந்தோஷமான ஒரு நிகழ்வாக இருந்தது. இம்மீடியட்டாக அவர் சொன்னது மாதிரி ஒரு வாரத்தில் நீங்கள் அதெல்லாம் நிரப்பி கொடுத்தீங்கன்னா தாசில்தாரை வச்சு நான் பட்டா கொடுக்க ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லி அதேமாரி அப்போதைய பல்லடம் தாசில்தாருக்கு சொல்லி ஒரு வாரத்தில் வந்துட்டு அந்த அந்த குண்டு மூலியமாக இருக்கிறதெல்லாம் நிரப்பி கொடுத்தாங்க. பஞ்சாயத்துலேருந்து தலைவர் பட்டாக்களை ரெடி பண்ணி ஒரே மாதத்தில் அந்த மக்களுக்கு அந்த 169 பேருக்கும் அங்கே நம்ம வீட்டுமனை பட்டாக்களை கொடுத்தோம். அது மட்டும் இல்லை, அங்கே வந்துட்டு இம்மீடியட்டாக ஒரு 60 பேருக்கு வீடு கட்டி கொடுக்கறதுக்காகவும் ஒரு உத்தரவு போட்டோம். 60 பேருக்கும் வந்துட்டு வீடுகளை வந்துட்டு அதே பேரிங்மேடில் வந்துட்டு வீடுகளை கட்டி கொடுத்தோம். அங்கேயே வந்துட்டு அவங்களுக்கு உண்டான தண்ணீர் உண்டான ஏற்பாடுகள் அது மாதிரி இது லைட் வசதி செஞ்சு கொடுத்தோம், சாலை வசதி எல்லாம் பண்ணி கொடுத்தோம். ஸோ மக்களெல்லாம் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஸோ நம்ம அமைச்சரோடு வந்துட்டு நாங்கள் போன பொங்கலுக்கு கூட எல்லோரும் போயிட்டு அந்த பேரிங்மேட்டில் அம்மா நகர்னு அந்த இடத்துக்கு பேர் வச்சு எல்லாருமே அங்கே போயிட்டு வந்தோம். ரொம்ப ஒரு மனதுக்கு வந்துட்டு ஒரு நெகிழக்கூடிய ஒரு இதாக இருந்தது. அந்த அளவுக்கு எல்லா மக்களும் அவங்கள சந்தோஷமாக இருந்தாங்க. மாண்புமிகு தமிழக முதல்வருடைய நோக்கமே எல்லாரும் பெற வேண்டும் என்கிற ஒரு நல்ல தலையாய நோக்கத்தில் தான் நம்ம செயல்பட்டுக்கிட்டு வர்றோம். வகையில் தான் இந்த பஞ்சாயத்து வந்துட்டு ஒரு தன்னிறைவு பெற்ற ஒரு பஞ்சாயத்தாக நடந்துகிட்டு இருக்குது. ஏழை எளிய மக்களுக்கு நிறைய அவங்க செஞ்சுருக்கிறதுனால எல்லாரும் சொன்னது மாதிரி நிறைய செஞ்ச ஒரு பஞ்சாயத்து, தீண்டாமை கடைப்பிடிக்காத ஒரு பஞ்சாயத்துங்கிற இதை தேர்வு பண்ணி இந்த பஞ்சாயத்துக்காக ஒரு 10 லட்சம் ரூபா மாவட்ட நிர்வாகம் அரசால் வழங்கக்கூடிய அந்த தொகையை வந்துட்டு இன்னைக்கு உங்களுக்கு முன்னிலையில் உங்கள் பஞ்சாயத்துக்கு நம்ம கொடுக்கறதில்ல மாவட்ட ஆட்சித்தலைவர் முறையில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இதெல்லாம் வாங்கியிருக்கிறாரு. இருந்தாலும் இது ஒரு முக்கியமான ஒரு அவார்டு. இதுவெல்லாம் உங்களுடைய இருக்கக்கூடிய இடங்கள் நல்ல உள்ளம் படைத்தவர்கள் இருக்கக்கூடிய இடங்களெல்லாம் நல்லா இருக்கும். அதுதான் இறைவன் ஒரு தடவை வந்துட்டு பூமியை படைச்சிருக்கிறாரு. உலகத்தை படைச்சு அந்த பூமியை படைக்கும் போது அப்படியே அந்த பூமி பந்து அப்படியே ஆடிச்சான். இன்னைக்கு வானவர்கள்லாம் கூப்பிட்டு கேட்டிருக்கிறாங்க. கேட்டோடனே என்ன இந்த பூமியெல்லாம் அப்படி அதிருதுன்னு சொன்னோடனே உடனே இறைவன் வந்துட்டு அதில் 2 மலைகளை படைச்சிருந்திருக்காரு. வானவர்கள்லாம் கேட்டிருக்கிறாங்க, இதில் 2 இப்படி பூமி ஆடிக்கிட்டே இருந்தது, நீங்கள் அந்த மலைகளை வச்ச உடனே அந்த பூமி ஆடாமல் நின்றுச்சு, அப்போ அந்த உலகத்திலேயே உங்களுடைய படைப்பிலேயே வந்துட்டு இந்த மலைகள் தான் பெருசான்னு கேட்டிருக்கிறார். உடனே இறைவன் சொல்லியிருக்கிறாரு, இல்லை அந்த மலைகளை உடைக்கக்கூடிய அந்த இரும்பு உளியையும் நான் தான் படைச்சிருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறாரு. உடனே வானவர்கள் விடலை. அப்போ அந்த இரும்பு உளி தான் உங்கள் படைப்பிலேயே பெருசாக எடுத்துக்கலாமா அப்படின்னு அவர் மறுபடியும் அந்த வானவர்கள் வந்து இறைவனை கேட்குறாங்க. இறைவன் என்ன சொல்கிறாருன்னா, அந்த இரும்பு உளியை அந்த கரைக்கக்கூடிய உருக்கக்கூடிய அந்த நெருப்பை நான் தான் படைச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாரு. உடனே அப்போ அந்த நெருப்பு தான் உலகத்தில் பெருசு, நீங்கள் படைச்சதில் ஒரு வலிமையான நாங்கள் எடுத்துக்கலாமான்னு விட மாட்டேங்கிறாங்க. உடனே அவர் என்ன சொல்கிறாரு, அந்த நெருப்பை கூட அணைக்கக்கூடிய அந்த நீரையும் நான் தான் படைச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாரு இறைவன். உடனே அப்போ நீங்களுடைய படைப்பிலே வந்துட்டு பெரியது அந்த அந்த நீர் தான் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோடனே இல்லை அந்த நீரை கூட கலக்கக்கூடிய அந்த காற்றையும் நான் தான் படைச்சிருக்கேன்னு இறைவன் சொல்கிறாரு. அப்போ உங்களோட படைப்பிலேயே வந்துட்டு காற்று தான் பெருசுன்னு நாங்கள் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது இறைவன் ஒரு கணம் அப்படியே அமைதியாக இருக்கிறார். அமைதியாக இருந்துக்கிட்டு இடது கைக்கு தெரியாமல் வலது கையால் ஒரு எளியவனுக்கு வந்துட்டு எவன் ஒருவன் ஒரு உதவி செய்கிறானோ அவன்தான் வலிமையானவன், அவனையும் நான் தான் படைச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஸோ அதுதான் முக்கியமானது. உலகத்திலேயே வலிமையான ஏழை எளியவனுக்கு யாருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவன் தான் வலிமையானவன் அந்த இறைவன் சொல்கிறார். அது மாதிரி நம்முடைய நடவடிக்கைகள் இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு காரியங்கள் எல்லாம் அந்த பஞ்சாயத்தில் வந்துட்டு தேடி அவங்களுக்கெல்லாம் நம்ம செஞ்சுருக்கிறதுனால நம்ம இன்னைக்கு அந்த பஞ்சாயத்தை வந்துட்டு ஆயுதவாட மக்களுக்கு ஏழை எளியவங்களுக்கு நல்லா செஞ்சுருக்காருங்கிறதுக்காக அந்த பரிசை வந்துட்டு இன்னைக்கு நான் வழங்குறதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் முறையில் நமது சர்க்கார் நம்முடைய அரசாங்கத்தின் சார்பாக இன்னைக்கு நான் ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று தெரிவித்துக் கொண்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி. நமது மாவட்டத்திற்கே பெருமை சேர்க்கும் வகையில் 2014-15 ஆண்டில் தீண்டாமையை கடைபிடிக்காத மற்றும் நல்லிணக்கத்துடன் வாழும் ஆதி திராவிடர் கிராமத்திற்கான ரூபாய் 10 லட்சத்திற்கான பரிசினை ஆதி திராவிடர் கிராமத்திற்கு வழங்கப்படுகிறது. நமது ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் அந்த 10 லட்சத்திற்கான காசோலையை பெற்றுக் கொள்கிறார்கள்.
முதலமைச்சர் உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் விபத்து நிவாரண உதவித்தொகையாக 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. தேவாத்தால் கணவர் பெயர் லேட் ரங்கசாமி. அடுத்ததாக விஜயா கணவர் பெயர் லேட் கருப்புசாமி. வழங்கப்படுகிறது. தங்கமணி தகப்பனார் பெயர் முருகன். கல்பனா தகப்பனார் பெயர் சின்னசாமி. கலைவாணி தகப்பனார் பெயர் கருப்புசாமி. உமாராணி தகப்பனார் பெயர் பிச்சைமுத்து. இயற்கை மரண உதவித்தொகை ரூபாய் 10,000க்கான காசோலை ரங்கம்மாள் கணவர் பெயர் லேட் பழனிசாமி. அடுத்ததாக இயற்கை மரண உதவித்தொகை. அடுத்ததாக முதலமைச்சர் சாலை விபத்து நிவாரண உதவித்தொகை பிரேமா கணவர் பெயர் ராஜ்குமார் ரூபாய் 50,000க்கான காசோலை வழங்கப்படுகிறது. அடுத்ததாக முதியோர் உதவித்தொகைக்கான அந்த உத்தரவு வழங்கப்படுகிறது. நாச்சாத்தால் கணவர் பெயர் சின்னான். திருமால் கணவர் பெயர் பழனி. அடுத்தபடியாக மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மூலம் இலவச வீட்டுமனை பட்டா ரூபாய் 35,000 மதிப்பிலானது சரோஜினி கணவர் பெயர் பழனிசாமி. வீரால் கணவர் பெயர் ரங்கன். பயனாளிகள் மேடைக்கு அழைக்கின்றோம். மோகன சுந்தரம் வாவிபாளையம். பாலாமணி வாவிபாளையம். மீனாட்சி மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்துறையின் மூலம் வழங்கப்படும் திருமண உதவித்தொகை. கார்த்திக் குமார் தகப்பனார் பெயர் பெரியசாமி ரூபாய் 50,000 பிளஸ் 4 கிராம் தங்கம் வழங்கப்படுகிறது. அடுத்ததாக மாவட்ட தென்பட்டோர் மற்றும் திலகவதி கணவர் பெயர் ரமேஷ். அடுத்ததாக தமிழரசி கணவர் பெயர் மணி. அனுராதா கணவர் பெயர் சுவாமிநாதன். அனுராதா கணவர் பெயர் சுவாமிநாதன். எழிலரசி கணவர் பெயர் மோகன்ராஜ். சுகன்யா கணவர் பெயர் ரவி. அடுத்ததாக வேளாண்மை துறையின் மூலம் கேத்தனூர் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இது இருக்கு, முடிச்சிடலாம், ரொட்டீனை முடிச்சிடலாம். கொஞ்சம் நில்லுமா. தொடர்ந்து கலையரசி கணவர் பெயர் கார்த்திக். சிவரஞ்சனி. அடுத்து தாட்கோ திட்டத்தின் கீழ் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகிறது. 9,97,799 மதிப்பிலான காசோலை வழங்கப்படுகிறது. ஜெய்சாந்தி
கணவர் பெயர் விஜயன். ரங்கநாதன் தகப்பனார் பெயர் ராமன். இவருக்கு 7,16,000 விசைத்தறி கடன் வழங்கப்படுகிறது. அடுத்தது சின்னசாமி, இவருக்கு 6,40,500 கடன் வழங்கப்படுகிறது. திரு சி அப்பு, இவருக்கு 6,40,500, 1,92,000 மானியம் வழங்கப்படுகிறது. தொடர்ந்து தோட்டக்கலைத்துறையினர் மூலம் விசைத்தறிப்பானது கே மணி, விவசாயி கே மணி கேத்தனூர், இவருக்கு 3,100 மதிப்பிலான விசை தெளிப்பான் வழங்கப்படுகிறது.